வந்து இன்னொரு பேருக்கு ரெஜிஸ்டர் பண்றோம் அப்ப தப்பா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மொத்த விவரமே இந்த ஈசி சர்டிஃபிகேட்ல இருக்கும். அதனால இந்த ஈசி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் பார்த்தோம்னா போதும் சொத்து பத்தின எல்லா பிரச்சனையுமே நமக்கு தெரிய வரும். அதுக்கான சொல்யூஷனுமே நம்ம கோர்ட் கேஸ் அலையாமே ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். பா ஒரு இடத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குமா? அது மட்டும் இல்ல நான் சொல்லாத இன்னும் நிறைய பிரச்சனை சொத்துல இருக்கு. அது எல்லாமே ஈசி போட்டு பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதனால ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 30 வருஷத்துக்கு ஈசி போட்டு பார்க்கிறது நமக்கு நல்லது. 30 வருஷமா? அப்ப நீ எடுத்து வந்த ஈஸில 30 வருஷத்துக்கு இருக்கா? அது எப்படி ஆன்லைன்ல பாக்குறது? நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டலாம்னு சொல்லி ஒரு 20 வருஷத்துக்கு எடுத்து வந்தேன். அதை எப்படி ஆன்லைன்ல எடுக்கிறது அப்படின்னா டிஎன் ரெஜினெட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போயிட்டு என்கவரன்ஸ் சர்டிஃபிகேட் அதாவது ஈசி பேஜ்க்குள்ள போனோம் அப்படின்னா சர்வே நம்பர் இருக்குல்ல, இடத்தோட சர்வே நம்பர், அது இருக்கக்கூடிய லொகேஷன், எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் நமக்கு ஈசி வேணும், அதாவது 1975க்கு மேல இருக்கக்கூடிய ஈசி எல்லாமே ஆன்லைன்ல எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்துருச்சு. அதனால இடத்த பத்தின மொத்த டீடைல்ஸ் கொடுத்துட்டு எத்தனை வருஷத்துக்கு வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட் வந்து ஆன்லைன்ல கிடைச்சிரும். அதை டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் சரிதான். ஆனா இனிமே தான் ஒரு இடத்தையே வாங்க போறேன். அந்த இடத்தோட சர்வே நம்பர் எனக்கு எப்படி தெரியும்? அண்ணே ஒரு இடம் வாங்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்து ஓனர் கிட்ட முன்னாடியே அந்த சர்வே நம்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அல்லது அந்த பத்திரத்தோட ஜெராக்ஸ் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு அதை செக் பண்ணி பார்க்கிறது நம்மளோட கடமை தானே. அப்ப நான் வாங்க போற இடத்தோட அந்த பத்திரத்தை வாங்கி சர்வே நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஆன்லைன்ல ஈஸி போட்டு பார்த்துக்கலாம்னு சொல்றேன். ஆமா. சரி, நான் ஆன்லைன்ல ஈஸி போட்டு பார்க்கறேன். இப்போ நீ ஒரு ஈஸி எடுத்து வந்திருக்கல, அதுல என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்த ஈஸியை முதல்ல எப்படி பார்க்கணும் அப்படிங்கற சொல்லுப்பா.